ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் 3 பாடம் 2 பயிற்சி 2.1ல் ஃபஸ்ட்டு கணக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேள்வி என்ன தந்திருக்காங்க அப்படின்னா, பின்வரும் ஒவ்வொரு படத்திலும் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதை ஒரு பின்னமாகவும் தசமமாகவும் சதவீதமாகவும் மாற்றி எழுதுக. சரியா? தந்திருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு சதுரத்துலேயும் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அந்த சதுரத்தில் எத்தனை கலரிங் பண்ணியிருக்காங்க அதனுடைய எண்ணிக்கையை நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதை பின்னம் மட்டும் தசமம் மட்டும் சதவீதம் மட்டும் மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? இப்போ இந்த பக்கமாக 10, இந்த பக்கமாக 3 6 9 10. அப்போ மொத்தம் இதில் 100 சதுரங்கள் இருக்குது. அந்த 100 சதுரங்களில் மொத்தம் எத்தனை சதுரங்களில் இந்த கலரிங் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 58 சதுரங்களில் கலரிங் பண்ணியிருக்காங்க. சரியா? வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்கள் எத்தனை அப்படின்னா 58. மொத்த சதுரங்கள் எவ்வளவு? 100. சரி, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பின்னம் எழுத போகிறோம், தசமம் எழுத போகிறோம், சதவீதம் எழுத போகிறோம். மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருந்துச்சு? 100 இருந்துச்சா? இப்போ அதில் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 58. சரி, இப்போ இதை நம்ம எப்படி பின்னம் மட்டும் எழுதிடலாமா? இதை ஃபஸ்ட் நம்ம பின்னம் மட்டும் எழுதுகிறோம். பின்னம் = 100ல் 58. சரியா? 100 சதுரத்தில் 58 சதுரத்தில் கலரிங் பண்ணியிருக்காங்க. தசம எண்ணு இப்போ இதை நம்மளுக்கு பாருங்கள், பின்னத்தில் பையில் 2 0 இருக்கனால தசம எண்ணை மாற்றும் போது 1 2. இதில் இப்போ தசமத்தை வச்சிடலாமா? அப்போ 0.58. அடுத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா 58/100 இருக்கிறத நம்ம சதவீதமாக மாற்றி எழுதினோன்னா 58 சதவீதம். சரி, 58 சதவீதம் இல்லையா? இந்த தசம எண்ணை 0.58. சரியா? இப்போ இது தசமமாக சதவீதமாக மாற்றணும்னா இது பெருக்கல் 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்துடும்னா 58 சதவீதம் வந்துடும். சரியா? அடுத்த செகண்ட் பாருங்கள். இப்போ இதுலேயும் மொத்தம் 100 சதுரங்கள் இருக்குது. அதில் எத்தனை சதுரங்களில் கலரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 53 சதுரங்களில் என்ன கலரிங் பண்ணியிருக்காங்க. சரியா? மொத்தம் 100 வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்கள் எவ்வளோன்னா 53. இப்போ இதை பின்னம் மாட்டி எழுதுகிறோம். பின்னம் மாட்டி எழுதணும் அப்படின்னா 53/100. அது தசம எண்ணாட்டு எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 2 0 இருக்கனால 2 தசம் தள்ளி புள்ளி வச்சிட்டோம்னா 0.53. அடுத்து சதவீதம்னா 53 சதவீதம். அடுத்து மூணாவது, இப்போ இதில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னா மொத்தம் 50 சதுரங்கள் இருக்குது. அந்த 50 சதுரத்தில் எத்தனை சதுரங்களில் கலரிங் பண்ணியிருக்காங்கன்னா 25 சதுரத்தில் கலரிங் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 50 வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்கள் எவ்வளோன்னா 25. இப்போ பின்னம் மட்டும் எழுதுகிறோம். பின்னம் =
50 சதுரத்தில் 25ல் கலரிங் பண்ணியிருக்கு. ஓகேவா? 25/50. அடுத்து தசம எண். தசம எண்ணாக மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றில் பையில் 10 இருக்கணும், இல்லைனா 100 இருக்கணும், 1000 இருக்கணும். சரி, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து தசம எண்ணாட்டு மாற்ற முடியும். இப்போ இதில் 50 இருக்கிறனால நம்ம இதை என்ன பண்ணலாம்னா 100 ஆட்டு மாற்றலாம். எந்த வாய்ப்பாடில் பெருக்குனா 100 ஆட்டு மாறும்? 2ஆம் வாய்ப்பாடில் பெருக்குனா 100 ஆட்டு மாறிடுமா? அப்போ பகுதியும் தொகுதியும் 2ஆல் பெருக்கிறோம். 25 × 2 50, 50 × 2 100. சரி, இப்போது 50/100 கிடச்சிச்சு. இப்போ இதை வந்து தசமத்தை மாற்றிடலாமா? 0.50 எழுதிடலாமா? அடுத்தது இதனுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா சதவீதம் எவ்வளோ வரும்? 50%. இங்கே 50 இருக்கனால நம்ம அதை வந்து 100ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடச்சிரும்? 50 கிடச்சிரும். அப்போ 50%. அடுத்து 4வது படத்தில் பாருங்கள். இதில் மொத்தம் 25 கட்டங்கள் இருக்குது. இப்போ இந்த 25 சதுரங்கள், அதாவது அந்த 25 சதுரங்களில் மொத்தம் 17 சதுரத்தில் வந்து கலரிங் பண்ணியிருக்காங்க. சரியா? மொத்தம் = 25. வண்ணமிடப்பட்ட சதுரங்கள் 17. இப்போ இதில் பின்னம் எழுதுகிறோம். பின்னம் = 17/25. 17/25. அடுத்து தசம எண் எழுதுகிறோம். தசம எண் எழுதும்போது தான் என்ன பண்ணணும்? இந்த பகுதி வந்து நம்மளுக்கு ஒன்றில் 10 இருக்கணும், இல்லை 100 இருக்கணும். இப்போ நம்ம 10 மாற்ற முடியாது, ஆனால் 100 மாற்றலாமா? எந்த வாய்ப்பாடில் பெருக்கிற 100 மாறிடும்? 4ஆல் பெருக்கிற 100ஆல் மாறிடுமா? 17ஐயும் 4ஐயும் பெருக்கும்போது 68/25 × 4 எவ்வளவு? 100. இப்போ இது தசம எண்ணாட்டு எழுதும்போது 0.68. இனி சதவீதம் மட்டும் எழுதுகிறோம். சதவீதமாக எழுதும்போது இந்த 17/25 என்ன பண்ணுறோன்னா 100ஆல் பெருக்கிறோம். சரியா? 100ஆல் பெருக்கிறோம். பெருக்கும்போது 1 25 25 4 25 100. இப்போ 17ஐயும் 4ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 68%. இல்லைன்னா என்ன பண்ணுறோம்னா இந்த 68% நம்ம டைரெக்டாக கூட நம்ம போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து 5வது. இப்போ இந்த படத்தில் வந்து எத்தனை கட்டங்கள் இருக்குது அப்படின்னா மொத்தம் 30 சதுரங்கள் இருக்குது. அந்த 30ல் எத்தனையில் கலரிங் பண்ணியிருக்காங்கன்னா 15ல் கலரிங் பண்ணியிருக்காங்க. 5வது. மொத்தம் = 30. வண்ணமிடப்பட்ட சதுரங்கள் = 15. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பின்னம் கண்டுபிடிக்கிறோம். பின்னம் = 15/30. அடுத்து தசம எண். தசம எண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 15/30. இப்போ ஒன்றில் 10 இருக்கலாம், இல்லைன்னா பையில் வந்து 100 இருக்கணும். அப்படி தானே? ஆனால் இங்கே 30 இருக்குது. அப்போ 30 நம்ம 100ஆட்டு மாற்ற முடியாது, ஏன்னா வாய்ப்பாட்டில் வராது. ஆனால் நம்ம இதை அடி கொடுக்குறோம். 15 15 2 15 30. 1/2 கிடைக்குதா? இப்போ இந்த 1/2 நம்ம என்ன பண்ணணும்னா 50ஆம் வாய்ப்பாட்டுக்கு பெருக்கிட்டோம் அப்படின்னா 1 50 2 50 100. சரியா? இப்போ நம்மளுக்கு இதை தசம எண்ணை மாற்றலாமா? எப்படி மாற்றலாம்? 0.50 போடலாமா? இனி வந்து சதவீதம் எழுதுகிறோம். சதவீதம் = 15/30. 100% பெருக்கிறோம். பெருக்கும்போது 0 0 கேன்சல் பண்ணுறோம். 1 3 3 I 3 15. 5ஐயும் 10ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 50%. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. தேங்க்யூ.